காடையை இன்றைக்கி தாபா வச்சுக்கிறவங்களுக்கு இப்படியும் செய்யலான்னு தான் இன்றைக்கி புதுசாக கற்றுக் கொடுக்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி பண்ணுற ஸ்டைலே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். தாபாவில் வந்து இவ்வளோ மசாலாலாம் போட்டு காடை ஃப்ரை கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு காடையை நீங்கள் ருசிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி கட்டுறது கையில் மூலிமா காட்டுறோம். சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிவ்யூ வேணா கொடுக்குறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொடுக்குறீங்க. அழகான நம்ம கனவு தோட்டத்தில் காலையில் தரமான ஒரு அழகான சமையல் ஒன்று பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கனவு தோட்டத்துக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட்டு வந்துக்கிறாங்க. அதுவும் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. நேற்றுலேருந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இன்றைக்கி விசேஷமான ஒரு ஃபுட்டு ஒன்று பண்ணணும்னு பார்த்தோம். கண்டிப்பாக காடை ரொம்ப அவங்க ரேராக தான் சாப்பிட்ருப்பாங்க அவங்க ஊரில். ஸோ அதில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்கள்லாம் சேர்த்து இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஒரு தாபா ஸ்டைலில் ஒரு காடை ஃப்ரை ஒன்று கொடுக்க போகிறோம். நம்ம கட்டுறது கையளவு கனவு தோட்டம் உருவாக காரணமே நம்ம எலிஷா சாந்தி மேடம் தானா. மேடம் வந்து நம்ம இந்தியாவை எடுத்து இது வந்து 2வது முறை. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம காணொலியில் பார்த்துருக்கலாம் மேடம். இது 2வது முறையுமா நம்ம கனவு தோட்டத்துக்கு வந்திருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாங்களா? கண்டிப்பாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சகோதரி. வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். எங்களை நம்பி 2வது முறையாக இந்தியாவுக்கு வந்ததுக்கு, அதுவும் ஸ்பெஷலாக தமிழ்நாட்டுக்கு எங்கள் கனவு தோட்டத்துக்கு வந்து ரொம்ப நன்றி. மேடம் இன்றைக்கி ஸ்பெஷலாக சிங்கப்பூர்லேருந்து நம்ம கூட இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கூட சமைக்க போகிறாங்க. நம்ம கூட கொண்டு போயிட்டு மக்களுக்கும், அதாவது அவங்க கையால் உதவ போகிறாங்க. ஆசிரமத்தில் கொண்டு போய் அவங்க கையால் எனக்கு உணவு கொடுக்க போகிறாங்க. எந்த காரணத்துக்காக கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பாவோட பிறந்த நாளுக்காக கொடுக்குறாங்க. ஐயா தெய்வ திரு ரங்கராஜ் அவருடைய பிறந்த நாளுக்காக அவங்களுடைய மகள் திருமதி எலிஷா சாந்தி அக்கா அவங்க வந்து ஐயாவை நினைவு கூறி இந்த முதியோர் இல்லத்துக்கு இன்றைக்கி மதிய விருந்து தடபுடலாக விருந்து கொடுக்குறாங்க. ஐயாவோட ஆசீர்வாதம் அக்காவுக்கும் அவங்கள சேர்ந்த உறவுகளுக்கும் நீடிச்சு என்று நிலைச்சிருக்கணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார போகிற முதியோர்கள் சார்பாகவும் இன்னைக்கு முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒரு 160 பேருக்கு ஒரு சிறந்த முறையில் இன்னைக்கு உணவு கொடுக்க போகிறோம். என்னென்ன உணவுலாம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கோழிக்கறி பிரியாணி, வெங்காய பச்சடி, அவிச்ச முட்டை, நம்மளுடைய ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி, அதோடு சேர்த்து இன்றைக்கி மேடத்துக்காக ஸ்பெஷல் காடை தாபா ஸ்டைலில் எடுத்துக்கிறோம். எலிசா சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுத்து கட்டுவாங்க. போன பாப்பாவோட காது குத்திலே பார்த்துருப்பீங்க. உள்ள ஒரே சாட்டில் எடுத்துட்டீங்க. இந்தியா சூப்பர் தான். ஒரு குறையும் இல்லை சொல்கிறதுக்கு. பர்ஃபெக்டாக இருக்குது. நம்பி வரலாம். எனி டைம் இங்கே இருக்கிற பிரதர்ஸ் உங்களை வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ பயப்படாமல் தைரியமாக வரலாம். சிஸ்டர் கூட ஒரு ஆள் தான் வந்திருக்காங்க இல்லையா? ஆமாம், ஒரு ஆள் தான் நான் வந்திருக்கேன். பாண்டியன் பிரதரை கால் பண்ணினீங்கன்னா வரலாம், தாராளமாக வரலாம். எந்த பயமும் வேணாம். வெளிச்சத்துல இருந்துட்டு இருட்டில் வரவங்களுக்கு தானே பயம். நம்ம இருட்டிலே இருக்கிறோம்ல, நம்மளுக்கு பயன்றதே இருக்காது. நம்மளுக்கு கிடையாது, அவங்களுக்கு இருக்குல்ல. அவங்க வெளிச்சத்தை வராங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் டிஷ் நிறையா பண்ணுறீங்க. அதில் காடை ஸ்பெஷலாக எடுத்துருக்கீங்க. அதில் என்ன அப்படி ஸ்பெஷல் ஐயா? தாபா வந்து இந்த ரோட்டோர கடைகள், அதாவது நம்ம ஹைவேஸில் போனீங்கன்னா அதிக அளவில் தாபா பார்ப்பீங்க. அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா தந்தூரி, கிரில்லு, உடனடி அந்த துரித உணவுகள் தான் அதிக அளவில் கிடைக்கும். அதில் காடை வந்து ரொம்ப முக்கியமான உணவாக இருக்கும். காடையை இன்றைக்கி தாபா வச்சுக்கிறவங்களுக்கு இப்படியும் செய்யலான்னு தான் இன்றைக்கி புதுசாக கற்றுக் கொடுக்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி பண்ணுற ஸ்டைலே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். காடையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கொடுக்கலாம். கரெக்டு தான். ஆனால் தாபா வச்சுருங்களுக்கு புரியாது. ஏங்க புரியாது? அவங்க ஹிந்திக்காரங்க இல்லை, பஞ்சாபி தாபா சப்டைட்டில் போட்டுடலாங்க. நம்ம மக்கள் ஆனால் இந்திய மக்கள்லாம் முதல்ல பாபாவை பார்த்துட்டு தானே தாபாவுக்கே போவாங்க. ஓஹோ, பாபா பார்த்துட்டு தாபா போவாங்களா? தமிழ்நாட்டில் எவ்வளோ தாபா இருக்குங்க. ஆந்திரா பார்டர் தொட்டாலே தாபா அவ்வளோ வந்துட்டு இருக்கு ஹைவேஸில். அதனால் தாபா இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதிக அளவில் லாரி டிரைவர்ஸ் எல்லாமே அங்கே ஓய்வு எடுக்கிறதுக்காக தான் மெயினாக நிறுத்துவாங்க. அந்த கைத்துக்கட்டிலே உட்காந்து சாப்பிட்டு பாரம்பரியமாக. மேடத்துக்காக இன்றைக்கி ஸ்பெஷலாக, மக்களுக்காகவும் இன்றைக்கி ஸ்பெஷல் கைத்துக்கட்டில் ரெடியாக இருக்குது, தாபா ரெடியாக. நான் வந்து கடை சாப்பிட்டது இல்லை அவ்வளோவும். ஸோ இன்னைக்கு டேஸ்ட் பார்த்துடலாங்க. இன்னைக்கு டேஸ்ட் பார்த்துருவோம். சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கோம் நம்ம உறவு எலிஷா சாந்தி மேடம்காக ஒரு கவிதை ஒன்று சொல்லலான்னு இருக்கேனா. நான் இந்த உலகத்தில் பூக்கும் எல்லா மலர்களும் உன் கூந்தலில் குடியேறத்தான் பூக்கிறதுனா. அப்படியா? புரியுதா உங்களுக்கு? எல்லா பூவும் பெண்களோட கூந்தல்ல வந்து போய் சேர்றதுக்காக தான் பூக்குதான். ஆமாம், அவன் பெண்கள்னு சொன்னால் நான் ஏற்றுருப்பேன். ஒன்றுன்னு வச்சான் பாருங்க. அந்த இண்டிவிஜுவல் பர்சன் யார்? சிங்கிளா இருக்கிறேன், சிலை வெடிக்க வருகிறேன், கதைத்திடி வருகிறேன், கன்னத்தில் தருகிறேன். இப்படியா? பெண்களே சிலை தானே, அப்புறம் நீங்க தனியார் வெடிக்கிறீங்க, சிலை வெடிக்கிறீங்க. அதான் அந்த சிலையே இன்னும் அழகுபடுத்துவேன்னு சொல்ல வரேனா. சிலையை உடையாம பார்த்து கூட்டின்னு போட, அது போதும். நகை கடை கூட்டின்னு போ, துணி கடை கூட்டின்னு போ. நீ சிலைலாம் வடிக்க காடையை உரிச்சி
அழகாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ சுத்தமாக அழகாக கழுவி பொறுப்பாக கொண்டு நம்ம மாஸ்டர்கிட்ட அழகாக கொடுக்குறோம். எவ்வளோ முடிகள் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாண்ணா, அவங்க அர்ஜென்ட்டு உரிச்சிடுவாங்க. காடைக்கறி சாப்பிட்டா தான் இருக்கும், தோலும் சாப்பிட்டா தான் இருக்கும். முடி வந்து ரொம்ப சின்னதுண்ணா, நம்ம தான் பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். நல்லா அப்படி ஆலோசனம்னா ஒட்டிக்கிட்டு இருக்கிற முறியெல்லாம் மேலே வந்துடும். காடையை கழுவ போகிறோன்னா பக்காவாக வாங்கிட்டு வந்திருக்கோம். தண்ணியில் மஞ்சளை போட்டு காடையை குளிக்க வைக்க போகிறோம். ஒன்றுக்கு 3 முறை கழுவி அழகாக கொண்டாந்து நம்ம மாஸ்டர் கையில் ஒப்படைக்கிறேன்னா சொன்ன மாதிரி ஒப்படைக்கிறீங்களா? இதாங்க ஐயா. மஞ்சள் வச்சிங்க, குங்குமம் எப்போ வைப்பீங்க? குங்குமமா பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க. உதறது சொன்னோடனே உதறது. தாபா ஸ்டைல் காட்டை கறி கட்டுறது கையளவில் இது ஒரு ஸ்பெஷல். தேவையான பொருள் பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, லீக்ஸ், பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை, வெட்டி வச்ச தக்காளி பழம், வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், மஞ்சத்தூள், இஞ்சி அரவை, பூண்டு அரவை, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள், தூள் உப்பு, மிளகுத்தூள், வெங்காய தண்டு, சீஸை, கொத்தமல்லி கட்டு, பசுமாட்டு தயிர், செக்கெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய். பார்த்துருப்பீங்க தேவையான பொருளில். இது வந்து தாபா ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். தாபாவில் வந்து இவ்வளோ மசாலாலாம் போட்டு காடை ஃப்ரை கொடுக்க மாட்டாங்க. நம்ம இதில் டிஃப்ரெண்ட்டான பொருள்லாம் சேர்க்கும் போது காணொலி முழுசாக பாருங்கள். எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி பொருட்கள் சேர்க்குறோன்னு அது எல்லாமே. இப்படி ஒரு காடையை நீங்கள் ருசிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி கட்டுறது கையில் மூலிமா காட்டுறோம். நான் ஒரு கவிதை சொல்வேன், யாரு கரெக்டாக சொல்கிறீங்க? கவிதையா? 500. கவிதையா விடுகதையா மேடம்? விடுகதை. விடுகதை தான். விடுகதை. விடுகதை சரியாக சொன்ன என்ன கொடுப்பீங்க? 500. அடடா, நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வெரி சிம்பிள். இந்த அனிமல் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குன்னு. பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கு. ஜீப்ராவா? இல்லை, ஜீப்ரா. இல்லை இப்படி சொல்லிட்டீங்க. 500 எனக்கே வந்துருச்சா? மேடம் வரிய குதிராப்பா, தமிழ்ல வரிய குதிராப்பா. நான் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டேன். சொல்லிட்டாரு. தமிழ்ல தானே கதைச்சாங்க. இங்கிலீஷ்ல சொன்னாங்க, அதே இங்கிலீஷ்ல எந்த அனிமல் தானே கேட்டாங்க? ஓ, நானே அனிமல் சொல்லிட்டேனா? இல்லையே. ஓகே பரவாயில்ல. சரி, உங்களுக்கா இன்னொரு கேள்வி கேளுங்க. சரி, ஒன்றும் இல்லை. ஓகே. சாட்டுக்கோள் சடாக்கோள், சாட்டுக்கோள் சடாக்கோள், ஊருக்கே ஒரே கோள். ஊருக்கே ஒருக்க தெருக்கோள். தெருக்கோளா? ஊருக்கே ஒரே கோள் தானே. தெரு சிலங்க இல்லைங்க பஸ்ஸில் தெருக்கோள் என்ன சொன்னாக்கா இது லைனுண்ணே. என்ன லைனு? அதானேக்கா. அவங்க சிங்கப்பூர்ரா. அவங்க சொன்னது எனக்கு 500 நீங்கள் வாங்கலாம். சரி, நாங்கள் சமைச்சுக்கிட்டே யோசிக்கிறோம். இல்லை கிளைமேக்ஸை சொல்கிறோம். ஏதாவது குழு சொல்லுங்க மேடம், கண்டுபிடிக்கிறேன். ஏன் சொல்லியிருக்காங்க செயற்கைக்கோள். கண்ணு மென்னிக்கே இருக்கும், தினைக்க பார்ப்பீங்க. மழை அடித்தா பார்ப்பீங்க, வெயில் அடித்தாலும் பார்ப்பீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மேகம். மேகமா? பரவாயில்ல. ஓகேக்கா. சேர்த்துருக்கல ஒரு பாராட்டு சுத்தி இருக்கிற நம்ம டீம்ல உள்ள. ஓகே. இல்லை அவங்க கோல்னாங்கல்ல, கோல் இதை சொல்லாக்கா. சரிக்கா. காசு கொடுக்கறது அக்கா, 500 மதிப்புள்ள சரோஜா தேவி சோப்பு டப்பா உங்களுக்கு. 500 போச்சுரா. யாருக்கு போனாலும் யாரு நம்ம ஊரோ தானே, எங்க இருந்தாலும் இங்கே தான் வரும். வாங்கிக்கலான்றியா? நம்ம தாபா ஸ்டைலில் ஒரு வித்தியாசமான இன்னைக்கு காடை வறுவல் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் நம்ம எலிஷா மேடத்துக்காக. முதல்ல அதுக்கு உருளி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். நீங்கள் 1 கிலோ அளவுக்கு காடை எடுத்திங்கன்னா, 1 கிலோன்றது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தான். 6 காடை 8 காடை அந்த அளவுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஒரு 100 ml கடலை எண்ணெய். வேலை என்ன கடனா வாங்கணும். நம்ம ஒரு 160 பேருக்கு பண்ணுறோம். அதுக்கேற்றாலும் நாங்கள் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் மிதமான சூட்டில் ஒரு 4 பட்டை, ஒரு 6 ஏலக்காய், ஒரு 8 கிராம்பு. 4 பட்டையா? ஒரு துண்டு பட்டை தானே. 4 பட்டைங்க. 1 கிலோக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு தண்டு லீக்ஸ், ஒரு 4 வரமிளகாய் விதையோட. இந்த லீக்ஸ்லாம் வித்தியாசமாக சேர்க்கறதுங்க. ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துங்க. கருவேப்பிலை. என்னையா லீக்ஸ் வித்தியாசமாக சேர்க்குறீங்க? எப்பயும் போல் வெட்டி தானே சேர்த்துருக்கோம். வித்தியாசம்னா காடையில் வந்து லீக்ஸ்லாம் சேர்க்க மாட்டாங்க. அதுவும் இந்தியாவில் பண்ணும்போது லீக்ஸ்லாம் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம இன்றைக்கி மக்களுக்கு புதுவிதமான கட்டுறது கையில் உணவு சொல்கிறோம். அதனால் லீக்ஸு, இந்த வரமிளகாய் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சுவைக்காக சேர்க்கறது. ஒரே 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துங்க. எடுத்துக்கலாம்.
இளைஞர்கள் தான் லீக்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதான் சைனீஸ் உணவுலலாம் லீக்ஸ் கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. மலேசியா, சிங்கப்பூர், மேடத்தை கேட்டால் தெரியும், அங்கெல்லாம் லீக்ஸ் அதிக அளவில் பயன்படுத்துவாங்க. நம்ம கடை போயிட்டு இருந்தோம். விளைச்சல் இருக்கு. தாபானாலே எல்லா ஃப்ரை ஆகட்டும் கிரேவி ஆகட்டும் நல்லா திக்காக பண்ணுவாங்க. அதுக்கு இந்த வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். அதனால் வதங்கி வரதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். சகோதரர், இப்போ நீங்கள் வந்து ஒரு கேள்வி விடுகதை கேட்டு அவங்களுக்கு 500 ரூபா கொடுத்துட்டீங்க. அதனால் வந்து சென்றான் வந்து அவனோட நீங்கள் உங்கள்கிட்ட வந்து 500 ரூபா எப்படியா வாங்கின ஐடியா பண்ணுறான். அதுக்காக இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான். நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியான்ற ஒரு தைரியத்தில் 500 ரூபா பந்தயம் தானே? அப்படி நான் சொல்லிட்டா அவரு கொடுப்பாரு. ஆவா, தொட்டு பார்க்கலாம், எட்டி பார்க்க முடியாது. தொட்டு பார்க்கலாம், எட்டி பார்க்கலாம். எட்டி பார்க்கலாம். எனக்கு 200 ரூபா தரீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோசிச்சுட்டே இருங்க, நாங்கள் அடுத்து இன்க்ரீடியன்ஸ் போட்டு வந்துடுறோம். சரி. காடையில் இருக்கிற நன்மைகள் ம், சில மக்களுக்கு கூறலாம்ல. நீ சாப்பிடாம இருந்தால் காடைக்கு நல்லது. சாப்பிட்டா உனக்கு புரத சத்து ஒரு சின்ன உயிரில் கிடைக்கக்கூடிய புரத சத்து அதிகமாக இருக்கிறது காடையில். நம்ம ஒரு வான்கோழியில் பெரிய பிராய்லரில் கிடைக்கிற ஒரு புரத சத்து பார்த்திங்கன்னா நமக்கு காடையில் கிடைக்கும். அதே மாதிரி காடையோட விலையும் கம்மி. கடையில் கிடைக்குமா? கடையில் கிடைக்குமா? கடையில் தான் காடை கிடைக்கும். ஏயா இதில் கூட இருக்கையா க்ரீன் ஃப்ராக் பச்சை தோக்கில் அது எல்லா நாளும் கிடைக்குமா? அதுவும் நம்ம ஏரியாவில் கிடைக்குமா? ரொம்ப ரேரானது. அதெல்லாம் மழை காலங்களில் குட்டையில் கிடைக்கக்கூடியது. அது இப்போ பல பேர் சாப்பிட்றதும் கிடையாது. யாரும் அதை வேட்டையாடினா தான் நம்ம கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேர். அதுலேயும் இருக்குது தான் புரத சத்து. நம்ம சாப்பிட்ற ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மட்டன், சிக்கன் எல்லாமே பார்க்கும்போது காடையில் புரத சத்து அதிகம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அந்த காஞ்ச மிளகாவோட காரம், அந்த லீக்ஸ் எல்லாமே அந்த வெங்காயத்தில் சூப்பராக அந்த மனம் எல்லாமே பரவி இருக்கும் கருவேப்பிள்ளையோடு சேர்த்து. இந்த நேரத்தில் ஒரு 50 கிராம் அளவு பூண்டு அரவை, ஒரு 40 கிராம் அளவு இஞ்சி அரவை, ஒரு 10 கிராம் கம்மி பண்ணிங்க. 1 கிலோ அளவுங்க எல்லாம். இது இஞ்சி பூண்டு தான் நல்லா சுவை இல்லையா? நல்ல வெட்டி அலசி மஞ்சள் போட்டு கழுவி கொண்டு வந்த காடை 2ஆக கட் பண்ணியிருக்கோம். நெஞ்சு பகுதி, கால் பகுதி சேர்த்துக்கிறோம். நான் சென்ற காடை போதுமா? தாராளமாக போதும் ஐயா. காடை வந்து உடனடியாக வதங்கிடும். ரொம்ப சட்டுன்னு ரெடி ஆகிற ஒரு டிஷ் இது. ஸோ இந்த வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 3 பச்சை மிளகாவை 2ஆவோ 3ஆவோ உடச்சி சேர்த்துங்க. இந்த காரமும் ஒரு வித்தியாசமான கலவை. தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய தக்காளி, அந்த பச்சை மிளகா, பெரிய தக்காளி எல்லாமே காடை கூட அப்படியே வதங்கி வரணும். இதை நீங்கள் வெங்காயம் சேர்க்கும் போது இஞ்சி பூண்டு முன்னாடி கூட சேர்த்து பண்ணலான்னு நினைக்கலாம். பட் ஆனால் இந்த ரெசிபிக்கு காடை போட்டதுக்கப்புறம் தான் பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்க்கணும். ஒரு 200 ml பசுமாட்டு தயிர். நல்லா கெட்டி தயிர் கறியை நல்லா சாஃப்டாக்கும், நல்லா புளிப்பு சுவையும் கொடுக்கும். வெங்காயம் சுத்தமாக காடையில் ஃபுல்லாக ஒட்டிக்கும். வெங்காயமே தெரியாது, லீக்ஸும் தெரியாது. ஆனால் தக்காளி வந்து அங்கே முழுசாக தெரியாத மாதிரியே இருக்கணும் இந்த ரெசிபிக்கு. இந்த நேரத்தில் அடுத்தடுத்து காரத்தூள்லாம் சேர்க்க போகிறோம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். காடையே மஞ்சளில் போட்டிருக்கோம், இருந்தாலும் மஞ்சள் தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், விஜயாக்கா வந்து எப்படி கேட்பாங்க? அதாங்க இப்போ விடுகதைக்கு பதில் தெரியல. இது வேகமாக போகிறாங்க பார்த்தீங்களா? ஃபோனை எடுத்து யாருன்னா ஃபோன் பண்ணி தொட்டு பார்க்கலாம், எட்டி பார்க்கலாம், எட்டி பார்க்க முடியாதுன்னா அப்படி யாரு அந்த கேள்வி கேட்டா நீ என்னை திருப்பி கேள்வி கேட்க மாட்டாங்களா? நல்ல இது, ரொம்ப தப்பான இதெல்லாம் கிடையாது. முன்னாடி ஒரு 500 ரூபா, இப்போ சொன்னீங்கன்னா இது ஒரு 500, 1000 ரூபா கலெக்ஷன். ஒரு க்ளூ கொடுங்க. போட்டுக்கலாம்ல. கண்டிப்பா ஒரு க்ளூ கொடுங்க, சொல்லிடுறேன். இந்த நேரத்தில் நறுக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேங்க. நல்லா தாராளமாக சேர்த்துங்க. நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு கூட சேர்த்துங்க வாசனைக்காக. எல்லா மசாலா முதலே சேர்த்துறப்போ கடைசியாக கரம் மசாலா சேர்த்து நல்லா இன்னும் சுவையை கொடுக்க போகிறோம். நல்ல ஸ்ட்ராங்கான அந்த மசாலா ஃப்ளேவர். அதனால தான் கரம் மசாலா கடைசியாக சேர்க்குறேன். தம்பி தரமாக வருதா? வருதுண்ணா. சீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆமாம் பிரதர், சீஸ் ரொம்ப பிடிக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூடயோ நான் பிரெட் எடுத்து சீஸ் போட்டு வச்சு தடவி தான் நான் சாப்பிடுவேன். அப்படிங்க? முன்னாடி கேட்டிங்களா? டிஸ்கஸ்லாம் எதுவுமே பண்ணல. அவங்களும் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. நம்ம ஒரு புதுசாக யோசிப்போம்னு சொல்லி தான் ஒரு 4 இன்க்ரீடியன்ஸை மட்டும் யோசித்தோம்.
சரி நம்மக்கிட்ட சீஸ் இருந்தது. சரி சீஸை சேர்த்து பண்ணால் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும்ட்டாங்க. சூப்பராக வரும் பாருங்க. நீங்கள் தாபாலாம் போயிட்டு எந்த ஒரு ஃபுட்டு இந்த மாதிரி ட்ரையான ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலே தெரியும், அங்கே வண்ணம் பயன்படுத்துவாங்க, சிவப்பு கலர். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதியோர்களுக்கு கொடுக்குறோம். அதனால் எந்த ஒரு வண்ணம், இன்னும் சொல்ல போனால் நாங்கள் காஷ்மீர் ரெட் சில்லி கூட பயன்படுத்தலை, அப்படியே நேச்சுரலான மசாலா கலர் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். இதே மாதிரி கூட பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அந்த சீஸோட டாமினேஷன் இந்த காடையில் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கறியை சேர்த்துக்கிறோம். நல்லா பெரிய பெரிய பீஸாக எல்லாம் பக்காவா பைனாப்பிள் கேசரி ரெடினா. சிறப்பான கோழிக்கறி பிரியாணி தயாரா? பீஸுக்கெல்லாம் அப்படியே மிதக்குதே. ஆமாண்ணா, இங்கே மிதக்குதோட இங்கே பாரு, நான் விளாடு. தம்பி ஹைதராபாத் ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி போட்டிருக்காரு. ரோட்டு கடை சிக்கன் பிரியாணினா. முட்டை வச்சுருக்காங்க 90 ரூபா. 2 முட்டை வைக்கிறாங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் வந்தாங்கன்னா 90 ரூபா, லவர்ஸாக வந்தாங்கன்னா 50 ரூபா தான். நம்ம தாபா காடை சும்மா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. மேடத்துக்கு எடுத்து தரமான முறையில் வைக்க போகிறோம். மேடம் கால் வேணுமா? சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க மேடம். அப்போ வந்து தலை தான் வேணும். கால் வச்சிட்டிங்களா? மேடத்துக்கு 2 கால். என்ன நம்ம விருந்த உணவுக்கு முன்னாடி விருந்த நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி விடுகதை சொன்னதுக்கு பதிலும் பரிசு கொடுக்கணும்னா உனக்கு 5 ரூபா பணம் வேணும் அதானே? சரி விடுக்குது, இன்னொரு தடவை சொல்லுங்கள். அவங்க யோசிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. கரெக்டாக தொட்டு பார்க்கலாம், எட்டி பார்க்க முடியாது. ப்ளூ வேணாம். உங்களுக்கு தெரியுமாக்கா? உங்களுக்கு தெரியுமா? இல்லையே, தப்பா கெஸ் பண்ணிருக்கேன். தப்பா கேஸ் பண்ணிட்டீங்களா? ஏன் அவங்க சொன்னாங்க ஒரு ஆன்சரை. சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர். மேடம் நான் சொன்னது துணி, ட்ரெஸ்ஸா? எட்டி பார்க்க முடியாதா? இல்லை எல்லாக்கா சொல்கிறீங்க இல்லையா? கேள்வி நல்லா கேட்டுங்க. தொட்டு பார்க்கலாம், எட்டி பார்க்க முடியாது. அதுக்கு வந்து ப்ளூ கொடுக்க சொன்னாங்க. ப்ளூ சரி, ப்ளூ கொடுக்க சொன்னாங்க. அதை நம்ம தொடலாம், அதுக்கிட்ட பேசலாம். அது நம்ம கிட்ட பேசாது. இது வந்து ப்ளூ, புரியுதா? அது என்ன குழுவோ, நான் குழுவில் என்ன சேர்த்து மகளிர் குழு. ஆமா. சேர்க்க முடியாது தம்பி. சவாப்பெட்டியா? இல்லைங்க கிடையாதுண்ணா. மகளிர் குழுவில் கூட கல்யாணம் பண்ணாதான் லோன் தருவேன்னு சொல்லிட்டேன் நான். எனக்கு மகளிர் குழுவில முதல்ல ஒன்றும் சேர்க்க மாட்டாங்க. மகளிர் குழுவில் உனக்கு என்ன லோன் தராங்க? லோன் கேட்டேன் கல்யாணம் ஆயிருக்கானே. இல்லை என்ன கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் லோனுட்டாங்க. அதுக்காகவே அந்த குழு பேரு மகளிர் குழுடா. அதுல உனக்கு இல்ல வேலை. அதைத்தானே நான் போய் கேட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு வாப்பா, பெண்கள் தான் பொறுப்பாக கட்டுவாங்களாம். இப்போ 500 ரூபா கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்க என்ன கொடுக்கணும்? கண்டிப்பா. தலை. ஐயோ கரெக்டாக சொல்லிட்டாரு. போச்சா? 500 ரூபாய் கொடுப்பா. கரெக்டாக சொல்லிட்டீங்க மேடம். என்ன கை கொடு. போச்சா கழட்டிடுவா பார்த்துக்கு. உண்மையிலே சரி 500 ரூபா எடுங்க. கரெக்டா 500 ரூபாயா? 5 பைசா சட்டையில் இருக்கா? பைசா கூட இல்லடா. என்ன பண்ணலாம் மேடம்? நீங்க தான் இவங்க அப்படி கிடையாதுங்க. இவன மாதிரி இவங்க கிடையாதுங்க. இவங்க பாருங்க என்ன செய்யறாங்க மட்டும் பாருங்க. ஓகே, அக்கா கரெக்டா சொன்னதுக்கு நான் சொன்ன மாதிரி மேகத்துக்கு பதிலா மேகம் கருக்குது. மேகம் கருக்குது, ரைஸ் கிடைக்குது. ஹாப்பி அக்கா? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். எனக்கு 500 ரூபாய். எங்கக்கா ஒரு நிமிஷம் பாரு. மேடம் பேசுறாங்க தம்பி. இந்த காந்தியோட சிரிப்பு எங்க அக்காவோட சிரிப்பு ஒரே மாதிரி இருக்கும். இல்லை முதல் சொன்னாங்களே அவரு கேட்டல காலு பகுதி வேணுமானே. அப்போ பிரதர் சொன்னாங்களே சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க, தலை தான் பிடிக்கணும். மாட்டிக்கிட்டே தம்பி நானா சொல்லியிருக்கேன்னா பரவாயில்ல, நம்ம சிஸ்டர் தான் கரெக்டாக கொஞ்சம் தெளிவாக யோசனை பண்ணிட்டு. கரெக்டு. 500 ரூபாய்ங்க. 500 ரூபாய் 500 ரூபா தான். அந்த 500 ரூபா தான். அந்த 500 ரூபா கவுண்டமணி செந்தில் சொன்னாங்க, அதெல்லாம் சொல்றியாப்பா? சரி மேடம், சிங்கப்பூர் போகிறதுக்குள்ளேயும் நான் வாங்கி கொடுத்துறேன் மேடம். சரிங்களா? ஓகே. பரவாயில்ல பிரதர், தெரியல நான் இங்க வேலை செய்யறேன்னு. அங்கே அனுப்பு. அவங்க போலீஸ் ஆஃபீஸர்ரா. அது தெரியாதலாடா. நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். சரிங்களா? பார்த்துட்டு ஒரு காவல்துறையில் வேலை பார்க்குறேன். இன்னைக்கு அருமையான முறையில் மேடத்துக்கும் சரி, இன்னைக்கு பசியார போகிற முதியோர்களுக்கும் சரி, ஒரு அட்டகாசமான ஒரு காடை தாபா ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான கட்டுறது கையில் ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். மேடம் என்ஜாய் பண்ணுங்க மேடம். சமைச்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி மேடம். Thank you கூட இருந்தே உட்காந்து பார்த்தாங்க நம்ம எப்படி பண்ணுறோம். அங்கே உட்காரும் போதே எனக்கு வாசம்
அடிச்சிட்டு இருந்துச்சா? மேடமுக்கு ஒரே வாசமா, ம் உங்கள் மேலே எங்களுக்கு ஒரே பாசம். காசு கொடுத்தே ஆகணும், உங்களுக்கு வழியே இல்லை. கால் பிடிக்குன்னு சொன்னீங்க. ஆமா, எது காலு? ஐயோ, இங்க இருக்கா? இது அப்படியே எடுக்கணும்ல. அப்படியே சாப்பிட்டு எடுத்து அப்படியே சுக்கனாதான் உன் அருமை பெருமை நீயே வெளியாகிட்டியாடா. வாங்கக்கா. இல்ல நீங்க எடுங்க. சாப்பிடல கெஸ்ட் அவங்க அவங்களுக்கு மனசு வயிறு நிரம்பிச்சு நிறமே ஆல்ரெடி கையில் வச்சிருக்காங்க. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிவ்யூ வேணா கொடுக்குறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொடுக்குறீங்களா? சரி நீங்கள் எடுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் நம்ம கூச்சப்படுற ஆளே கிடையாது. இவ்வளோ கும்பலாக இருந்தாலும் சரிதான், நம்ம என்ன செய்யுமோ நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சிடணும். நல்லா இருக்குமே. கண்டிப்பா சுவையா இருக்கு. அதால தாபா ஸ்டைலில் முட்டை முடிங்க. முட்டையை முடிக்கிட்டு இருக்க. ஃபஸ்ட்டு ப்ரோட்டீனா, அதுக்கப்புறம் சத்து. தம்பி ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. தமிழில் புரதத்து, இங்கிலீஷில் ப்ரோட்டீன். பிரதர் சாரி, எப்போ பார்த்தா நாங்கள் தான் முதல் சாப்பிட்றோம், நீங்கள் அங்கே இருந்து பார்க்குறீங்க. பரவாயில்ல சார், ரொம்ப ருசியாக இருக்குது பிரதர், நல்லா இருக்கு. முறையாக காடை சாப்பிட்றீங்க. சிக்கன் போல தான் டேஸ்ட்டு இருக்குது. நீங்கள் யோசிச்சுருக்கலாம் என்னடா இவ்வளோ மசாலா சேர்க்குறாங்க, கண்டிப்பாக காரம் ஹெவியாக இருக்குமான்னு. கண்டிப்பாக காரம் இருக்காது. ஏன்னா காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் அடுத்த காரத்தூள்கள். ஆனால் இந்த சீஸ் எல்லாத்தையும் அடைக்கணும், அப்படி மொத்தமாக அடக்கி அந்த மைல்டான காரத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு காடை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக எல்லாத்தையும் அடிக்கிடுமா. காரத்தை அங்கிள் ரொம்ப நேரமாக உங்கள் மனைவி அடக்க முடியலையா? அவர் இந்த மாதிரி காடையை செஞ்சு அவர் மனைவி கொடுக்க சொல்லு, மனைவி அடங்கிடுவாங்க. பாபா ஸ்டைலில் இன்றைக்கி தான் காடை செஞ்சு சாப்பிட்ருக்கோம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா சுவையாக இருக்கும் இருக்குண்ணா. அதாவது அந்த இஞ்சி பூண்டு மனம் வந்து அப்படியே அதனுடைய இது அப்படியே கூப்பிடுதா? கூப்பிடுது இல்லை. எப்போ தம்பி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. 4 மாதம் ஆச்சு வந்து. நல்லா பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான அந்த காடையோட அந்த லைட் கிரேவியோட பெசன்ஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. அது குறிப்பிட்டு சொல்லலாம், அந்த துளசி பொன்னி அரிசி அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வயிறு பிரச்சனைலாம் எதுவுமே கொடுக்காது. பிரியாணி சாப்பிட்ட சில பேருக்கு வந்து செரிக்காது. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்குது. நம்ம கொடுக்கப்பட்ட முதியோர்களுக்கு லைட்டான காரத்தில் ஒரு அட்டகாசமான காடையும் ஒரு பொன்னி, நம்ம துளசி பொன்னி பிரியாணி இன்றைக்கி முதியோர்களுக்கு கொண்டு போய் மேடமே கொடுக்க போகிறீங்க மேடம். காடைக்கறி வந்து ரொம்ப சாஃப்டான கறி, முதியோர்கள்ன்றதுனால இந்த டிஷ்ஷை வந்து நம்ம மாஸ்டர் ரொம்ப விருப்பமாக எடுத்து செஞ்சு கொடுத்துருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்காரு அவர். காடை சாப்பிடாங்க, மறுபடியும் 2வது ரவுண்டு வந்துட்டாங்க. ஆமாம், நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. முதியோர் இல்லத்துக்கு சாப்பிட்ற அழகாக பார்க்க போகலாம் வாங்க. சிங்கப்பூர்லேருந்து இந்த அக்கா நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்கள எல்லாரையும் பார்க்குறதுக்கு. இவங்க பேர் எலிஷா. இன்னைக்கு இவங்களுடைய அப்பாவுடைய பிறந்த நாள். ஆனால் அப்பா வந்து இல்லை, அவர் வந்து கடவுள்கிட்ட போயிட்டார், இறந்துட்டார். அவங்க அப்பாவுடைய நினைவாக, அவங்க பிறந்த நாள் நினைவாக இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் இன்னைக்கு பலவிதமான உணவுகளை அக்கா கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேங்க் பண்ணுவோம். இப்போ அவங்க அப்பாவுக்காக ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். உயிரும் உயிர்ப்புமான இறைவா, உம்மில் விசுவாசம் கொள்வர் இறப்பினும் வாழ்வான் என்று மொழிந்த ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகின்ற தெய்வத்திரு ரங்கராஜ் அவர்களின் பிறந்த நாளிலே இந்த அறுசுவையான உணவை தயாரித்து கொண்டு வந்திருக்கின்ற திருமதி எலிஷா அவர்களை நான் அன்போடு நினைத்து பார்க்கின்றோம். அதனாலே இந்த நாளிலே திரு தெய்வ திருவாளர் அவர்கள் எங்களோடு இல்லாவிட்டாலும் அவர்கள் வானகத்தில் உம்மோடு அமர்ந்து உமது முகத்தை கண்டு கொண்டிருப்பார்கள். அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற இந்த நாளிலே அவரது ஆன்மாவிற்கு நீர் நித்திய இளைப்பாற்றி அளித்தருள வேண்டுமென்றும், மேலுமாக அவரது மகள், அவரது பிள்ளைகள், அவரது மனைவி மற்றும் பேரப்பிள்ளைகள் அவர்கள் செய்து வருகின்ற அவர்களது தொழில்களை நீர் ஆசீர்வதியும். அந்த குடும்பத்திலே ஒற்றுமை, அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி இவைகளை தந்து அவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவர்கள் அவரது தந்தையின் வழியாக இன்றைய நாளிலே நினைத்து கேட்கின்ற அனைத்து காரியங்களை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும், அவருடைய அனைத்து கருத்துக்களும் நிறைவேற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிக்கன் பிரியாணி, தாபா ஸ்டைல் காடை வறுவல், பிச்ச முட்டை, தயிர் பச்சடி, நம்ம ஃபேவரட் கேசரி வாங்கின்னு இருக்காங்க சாப்பாடு. ஐயா ரங்கராஜ் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக அந்த உணவு கொடுத்துருவாங்க.
சாப்பாடு சூப்பராக கூல் பிரியாணி சூப்பராக இருக்கு. பிரியாணி நல்லா இருக்குங்களாம்மா? ஐயா ரங்கராஜு அவங்களுடைய பிறந்தநாளுக்காக விருந்து கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து. அக்கா பிரியாணி நல்லா இருக்குங்களாக்கா? ஐயா ரங்கராஜு அவங்களுடைய பிறந்தநாளுக்காக சிங்கப்பூர்ல இருந்து அவங்க மகள் கொடுத்துருக்காங்க. பிரியாணி எப்படின்னா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? ஐயா ரங்கராஜு அவங்களுடைய பிறந்தநாளுக்காக சிங்கப்பூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அக்கா பிரியாணி நல்லா இருக்குங்களா? தாபா காடை கிரேவி எல்லாம் நல்லா இருக்கு. நன்றி. தெய்வ திரு ரங்கராஜ் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக சிங்கப்பூர்ல இருந்து அவங்க மகள் கொடுத்துருக்காங்க. அக்கா பிரியாணி நல்லா இருக்குங்களா? தெய்வ திரு ஐயா ரங்கராஜ் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. அக்கா காடை கிரேவி நல்லா இருக்குங்களா? அக்கா பிரியாணி நல்லா இருக்குங்களா? அம்மா பிரியாணி நல்லா இருக்காம்மா? சாப்பிடுங்க. அக்கா பிரியாணி நல்லா இருக்குங்களா? பிரியாணி நல்லா இருக்குங்களாக்கா? தெய்வ திரு ஐயா ரங்கராஜு அவங்களுடைய பிறந்தநாளுக்காக சிங்கப்பூர்லேருந்து அவங்க மகள் எலிஷா சாந்தி மேடம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையுன்னு மனசார வேண்டிக்கிறேன். நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பார்த்துருப்பீங்க, தெய்வ திரு ஐயா ரங்கராஜு அவருடைய பிறந்தநாளுக்காக தடபுடலான விருந்து நம்ம முதியோர் இல்லத்தில் சிறப்பான முறையில் கொடுத்தோன்னா சமைச்ச நம்மளுக்கும் சந்தோஷம், சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கும் சந்தோஷம். மேடம் கையாலே தரமாக உணவு கொடுத்தாச்சுன்னா ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும், அந்த குடும்பத்துக்கு என்றும் நிலைச்சி இருக்கணும். இன்றைக்கி பசியாரின முதியோர்கள் சார்பாகவும் கட்டுறது கையின் குடும்பத்தின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன்னா இதேமாரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். கட்டுறது கையளவு பாண்டி.